ஆனால் 2021க்கு பிறகு அவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்க. ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பெரிய பலவீனமே என்னன்னு கேட்டிங்கன்னா 520 வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கும் அரசுக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு. இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள், தீர்மானங்கள், வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செய்யலை. இதையெல்லாம் எதிர்கட்சி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இது சம்பந்தமாக மட்டும் கொடுங்கன்னா இது வரைக்கும் இந்த அரசு கொடுக்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ஒரு குழு ஒன்று போடுறாங்க. திமுகவிட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு குழு ஒன்று போடுறாங்கன்னா அந்த வேலை நடக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராகி கட்சியை வச்சு அதில் ஒரு எம்எல்ஏ ஆகி 2 எம்பி ஆகி வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன தீர்வு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னு தான் கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர். அவர் என்றைக்கும் யாரோடும் சேரப்போவதே கிடையாது, அது கூட்டணியில். அப்படின்னா அவர் தனியாக ஆட்சி அமைக்க போவதே கிடையாது. அப்படின்னா வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, தாவேக ஒரு அணி, சீமான் ஒரு அணி, இப்போ 4 முனை போட்டிருக்காங்க. 2 முனை தான் பேருக்கு 4 முனை. ஆனால் எல்லாருமே விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசிட்டு அது ஒப்பிடே முதல்ல தப்பு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள். திமுக கூட்டணியில் திமுக விசஸ் காங்கிரஸ், திமுக விசஸ் விசிகா அப்படின்னு கூட்டணிக்குள்ளேயே ஒரு விதமான சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்களே. ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வை? கூட்டணிக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறாமல் ஒரு அரசியல் பண்ணுற தன்மை திமுகவிட்ட 2021க்கு பிறகு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அப்போ தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், அப்போயெல்லாம் நீங்கள் 2019 அப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்போயெல்லாம் அவங்க எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. ஆனால் 2021க்கு பிறகு அவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்க. ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பெரிய பலவீனமே என்னன்னு கேட்டிங்கன்னா 520 வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ காலையில் சாப்பிடலை, மத்தியானம் சாப்பிடலை, நைட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா காலை சாப்பாடும் சேர்த்து மத்தியான சாப்பாடும் சேர்த்து நைட்டு 3 பிரியாணி சாப்பிட்டா அடுத்த நாள் என்ன ஆகும்? ஒவ்வாமை ஏற்படும். அதுபோல் தான் இந்த திமுக ஆட்சிக்கும் அரசுக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு. சொன்னதையெல்லாம் செய்யலை. இதுவரைக்கும் எத்தனையோ முறை எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, அப்பா நாங்கள் 98% செஞ்சேன்னு சொல்கிறீங்க. ஐயா சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா பாலகிருஷ்ணனுக்கு பிறகு அவர் தான் தலைவராக வந்திருக்கார். அவரே கேட்குறாரு, அவங்க திமுககாரங்களுக்கு கணக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் அதற்கு இன்ன வரைக்கும் அவங்க கணக்கும் சொல்லலை. இல்லை எங்களுக்கு கணக்கு நாங்கள் சரியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்கிறார்கள், எங்களுக்கு என்னென்ன இதை செஞ்சோம்? அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இப்போ அறிவிப்பாக தான் வந்திருக்கு. அதை செயல்படுத்தும் போது அதனுடைய வலியும் வேதனையும் அரசாங்கத்திட்ட தெரியும். அது மாதிரி எண்ணற்றது மாவட்டம் தோறும் உங்களுக்கு மது அருந்துவோர் மறுவாழ்வு மையம் எத்தனை மாவட்டத்தில் வச்சுருக்கிறாங்க தெரியலை. மாதந்தோறும் நாங்கள் மின்சார கணக்கீடு நாங்கள் எடுப்போம். அப்படி எடுத்தால் ஒரு குடும்பத்துக்கு 6000 ரூபாய் வருமானம் வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு 6000 வருதுன்னா 12 மாதத்துக்கு 72,000 ரூபாய், 70,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 12 மாதத்துக்கு 70,000னா 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய் கணக்கீட்டுக்கு மட்டும் எங்களுக்கு மாதம் ரீடிங் எடுத்துகிட்டு போனால் மட்டும் ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல. இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள், தீர்மானங்கள்,
வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செய்யலை. இதையெல்லாம் எதிர்க்கட்சி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இது சம்மந்தமாக மட்டும் கொடுங்கன்னா இது வரைக்கும் இந்த அரசு கொடுக்கல. அது ஒரு புறம். திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்குள்ளேயே என்னென்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் பிரச்சனை வருது. வெளிநாட்டிலிருந்து இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடிகர் திரு விஜய்க்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்ட உடனே திமுகவுக்கும் திமுக கூட்டணிகளுக்கும் பதட்டம் வந்துருச்சு. தாவேகா பக்கம் காங்கிரஸ் போயிருமோ அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, அப்படி தானே? அப்படி தான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ஒரு குழு ஒன்று போடுறாங்க. திமுகவிட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா, ஒரு குழு ஒன்று போடுறாங்கன்னா அந்த வேலை நடக்காதுன்னு அர்த்தம். ஓ, நீங்கள் ரகுராம் ராஜன் குழு போட்டாங்க, ஒரு தடவை கூட கூடலிங்க. அந்த ரகுராம் ராஜன் குழு வந்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பேராசிரியர், அமெரிக்கா பொருளாதாரத்தில் வீழ்ந்து நொடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் ரகுராம் ராஜன், டாப்லோ, சாந்த்ரே, இவங்களெல்லாம் வச்சு என்னைக்காவது தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடி ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையின்படி தான் 5 ஆண்டுகளில் 5,65,000 கோடி கடன் வாங்க சொன்னது திரு ரகுராம் ராஜன் அவர்களா? பதில் இல்லை. இங்கே பரந்தூர் விமான நிலையம் மச்சேந்திரநாதன் குழு 91 விவசாய கிராமங்களை நீங்கள் எல்லா விமானமும் வரட்டும் அந்த மாதிரி அது சொன்னீங்க, அதை மக்கள்கிட்ட சொன்னீங்களா? இல்லை. திருப்புகழ் குழு எங்கெல்லாம் மழை தண்ணீர் தேங்கி இருக்குதோ அது சம்பந்தமாக ஒரு குழு போட்டீங்க, அந்த குழு மக்கள்கிட்ட கொடுத்தீங்களா? இல்லை. இப்படி குழு போட்டாலே வேலை நடக்காது. அதை அப்படியே கொண்டு வந்து காங்கிரஸில் கொண்டு வாங்க. காங்கிரஸ்லேயும் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. என்ன வேலை நடக்கும்? என்ன குழு? அதுதான் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து திமுகவோட தான் இருக்கிறோம், அதை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அந்த குழு என்ன செய்யும்? ஆனால் இப்போ சந்தேகம் வந்துருச்சு, திமுக கூட காங்கிரஸ் இருக்கா அப்படின்னு. திமுக கூட காங்கிரஸ் இருந்தால் தானே கேட்கணும். இல்லையா? அப்போ இல்லை, அது திமுகவோட சேர்ந்துருச்சு. ஓ, ஒரு கட்சினா தனியாக இருக்கணும், தன் கருத்துக்களை சொல்லணும், நல்லதோ கெட்டதோ மக்களுக்காக எடுத்து வெளியில் சொல்லணும். விசிகாங்கிற கட்சி அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கட்சி. ஆனால் அந்த மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராகி கட்சியை வச்சு அதில் எம்எல்ஏ ஆகி 2 எம்பி ஆகி வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன தீர்வு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னு தான் கேள்வி. பட்டியலின மக்களுக்காக கொதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து அரசாங்கம் வேற எதுக்கு செலவழிக்குது. அதை நம்ம வேங்கை வயல் இதுவரைக்கும் பிறகு அப்ப அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே. அப்ப அந்த மக்களுக்கே துரோகம் செய்யறீங்கன்னா நீங்கள் யாரு ஆதாயத்திற்காக நீங்க கட்சி நடத்துறீங்க? கேள்வி வரும்ல. திமுக ஆதாயத்திற்காக விசிகா கட்சி நடத்துகிறது, திமுக ஆதாயத்திற்காக காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது. அவ்வளவுதான். இது அப்படியே பார்க்கணும். இது அப்படித்தானே இருக்கு. விசிகானால தங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை திமுக கிட்ட கேட்டு பெற முடியல, காங்கிரஸ்னால தங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை கேட்டு பெற முடியல. பல்லை கடித்து கொண்டு திமுக காங்கிரஸ் கூடயும் திமுக விசிகா கூடவும் இருக்கு. அனுசரித்து ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க கூட்டணிக்காக. அப்படி தானே இதை பார்க்கணும். கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. இது உண்மைதானா? அப்போ இது 100% உண்மைதானே. நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு வேண்டும் என்று 234 எம்எல்ஏல 4 பாஜக எம்எல்ஏவை தவிர 230 எம்எல்ஏ ஆதரவு தெரிவித்தாங்கல்ல. திமுக கொண்டு வர முடிஞ்சா? சரி, கொண்டு வர தான் முடியலை. அதை என்னைக்காவது விசிகா போராடி இருக்கா? காங்கிரஸ் போராடி இருக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? திமுகவின் கொள்கையே எங்கள் கொள்கை, எங்கள் கொள்கையே
அவர்கள் கொள்கை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கூட்டணியை பற்றி எனக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, பாமக 2 அணிகளாக இருக்குது. அதில் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் ராமதாஸ் அவருடைய தலைமையிலான கூட்டணி அந்த தலைமை வந்து திமுக கூட பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவேளை திமுகவில் சேர்ந்தால் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா பிரிஞ்சு போகக்கூடிய சூழலும் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்களே. உங்களுடைய கவனத்துக்கு வந்ததா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதே இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது எனக்கு. ஏன்? ஏன்னா உங்களுக்கு 33 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே 2 கட்சி தான். ஆனால் 8 கோடி மக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2021 கணக்கெடுப்பின்படி 7,21,00,000 8 லட்சம்னு வச்சுக்கலாம். 8 கோடி. சாரி 8 கோடி. 8 கோடினே வச்சுக்கோங்க. 8 கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் 65 கட்சி இருக்குது சார். இப்போ புதுசாக அந்த லாட்ரி டிக்கெட்லாம் இது பண்ணாங்களே, அவங்களுடைய பையன் சார்லஸ் பாண்டிச்சேரியில் புதுசாக கட்சி, பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணன் மல்லை சத்யா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி யாராவது ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது பணம் சம்பாரிச்சாங்கன்னா அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் இருக்கிற திமுக அதிமுக இருக்கிற கட்சிகளை மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றலைன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. விலைவாசி கூடி போச்சு. எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போது 150% சொத்து வரி உயர்த்தலை, மின்சார கட்டணம் 52% உயர்த்தலை, 10,000 ரூபாயில் நாங்கள் ஒரு குடும்பம் 5 பேர் கொண்ட குடும்பம் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 13,500 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த வாழ்வாதார பிரச்சனை கட்டமைப்பு பிரச்சனையிலேயே சேக்கன் ஆகுது, அடி விழுகுது. பிஇ படித்தவங்க 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து படித்தவங்க 5,000 ரூபாய் சம்பளத்துக்காக உழைக்கிறார்கள். ஆனால் இதை சரி செய்ய வேண்டியது ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக 2 கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த கட்சிகளே இன்னைக்கு இருக்கிற போது இதில் 65 கட்சிகள். ஆகையினால இந்த கட்சிகளுக்கு நடுவில் மக்கள் எந்த கட்சியை ஆட்சிப்படுத்தி கொண்டு வருவாங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சியை உட்கார வைக்கணுமா, எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியை உட்கார வைக்கணுமா என்கிற எண்ணம் தான் இருக்குது. 2026 என்ன தான் நடக்க போகுது? 4 கூட்டணி. ஆனால் அந்த 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர். அவர் என்றைக்கும் யாரோடையும் சேரப்போவதே கிடையாது, அதாவது கூட்டணியில். அப்படின்னா அவர் தனியாக ஆட்சி அமைக்க போவதே கிடையாது. இதேது தாவேகா விஜய் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அது இந்த தேர்தலோட எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நிரூபிச்சிரும். அதுக்கு பிறகு அடுத்து இப்படி தான் உலகநாயகன் 180 படத்துக்கு மேலே நடித்தவர், 200 படத்துக்கு மேலே நடித்தவரே கடைசி வரைக்கும் அரசியலில் வரலண்டு தோ வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் 76 படத்தில் நடித்த திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் வந்திருக்கிறார். ஆனால் தேமுதிக கட்சியை ஆரம்பித்த மறைந்த ஆளுமைமிக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலத்தில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அடுத்து 41 சீட்டு வாங்குறாரு. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார். 29 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக வருகிறார். அப்பொழுது கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திராவிட கட்சியை எதிர்த்தவர் தான். அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவருடைய ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தை கூட அன்றைய திமுக அரசு கலைஞர் முதலமைச்சர் இருந்தபோது அந்த மண்டபத்தெல்லாம் உடைச்சி, இல்லை எங்களுக்கு நெடுஞ்சாலைக்காக வேண்டும்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர்களுக்கு டார்ச்சர் பண்ணிச்சு. அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட பழம் நழுவி பாலில் விழாதான்னு கலைஞர் எதிர்பார்த்தார். ஆனால் அது அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால மிகப்பெரிய வெற்றியை பெற்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எந்த கூட்டணி என்பதை விட அவர் தனியாகவே நிற்பது நல்லது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது சரியா இல்லையான்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. அப்படின்னா வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, தாவேகா ஒரு அணி, சீமான் ஒரு அணி, இப்போ 4 முனை போட்டி தானா?
2 முனை தான், ஆ. பேருக்கு 4 முனை. ஆ. நீங்க நகரங்கள்ல திரைப்படம் பார்க்குறவங்க அதிகமான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. விஜய் பின்னாடி. ஆமா. ஆனால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. எப்படி அப்படின்னா, நாங்க புரட்சி தலைவர் மாதிரி அப்படின்னாங்க. புரட்சி தலைவர் காங்கிரஸ்காரர். தன்னுடைய மனைவி திருமணம் செய்து கொள்ளும்போது நூற்புடைவை தான் நீங்கள் கட்ட வேண்டும் என்று வற்புறுத்திய ஒரு மகத்தான ஒரு காந்திய சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு தலைவன் புரட்சி தலைவர். 20 ஆண்டு காலம் திமுகவில் பணியாற்றினார். 52ல் சேர்ந்தார், 72ல் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, 72ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 73ல் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாரு, அப்புறம் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல், அப்படி பல காலகட்டங்களில் அவர் அரசியல் கட்சியில் வேலை பார்த்து வந்திருக்கிறாரு. அவரும் நீங்களும் ஒன்றல்ல, ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான் தமிழ்நாட்டிற்கு, உலகத்திற்கு. ஒரு தலைவனை பற்றி 5000 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க சார். உலகத்தில் எந்த தலைவனை பற்றியும் 5000 புத்தகங்கள் எழுதவே இல்லை, எழுதவும் முடியாது. ஏனென்றால் அப்படி வாழ்ந்தவர். ஆனால் எல்லாருமே விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டே அது ஒப்பிடே முதல்ல தப்பு. ஆனால் இப்போ சமீபத்தில் கூட ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாங்க. இதனால திமுக விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகைச்சல் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தியே நேரடியாக ஜனநாயகனுக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. காரணம், விஜய் சிபிஐக்கு விசாரணைக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா விஜயோடைய அந்த ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது இல்லை, விஜயோட அரசியல் பார்வை, அரசியல் வருகை அப்படிங்கிறது. படம் வெளி வந்துச்சா இல்லையா? இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான் அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த அரசியல் அவ்வளோதான். அடுத்த அரசியலை எல்லாரும் அரசியலாக தான் பார்ப்பாங்க. அப்போ விஜய் காங்கிரஸ் கூட போய் சேர போகிறாரு, காங்கிரஸ் விஜய் கூட போய் சேர போகுது அப்படின்னு அதுலேருந்து பார்க்கணுமா? அப்படின்னா வந்து திமுகவிலேருந்து விலகி காங்கிரஸ் விஜயோட சேரலாம், அவ்வளோதானே. திமுகலேருந்து விலகி விஜய் காங்கிரஸோட சேரலாம். அப்போ திமுக கூட்டணி இதனால பலவீனமாகும். அவங்க இது வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு தான் நான் வந்து பாதுகாவலன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. கலைஞர் அவர்கள் வந்து மதுரையில் வக்போர்டு காலேஜ் ஆரம்பித்தார், ஆண்கள் கல்லூரி. ஜெயலலிதா அம்மா யோசித்தே பார்த்தாங்க, கலைஞர் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாரு, இஸ்லாமிய ஆண்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பித்தாலே நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு திருச்சியில் திருநெல்வேலியில் மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அன்னை ஹாஜிரா என்கிற பெண்கள் கல்லூரி ஆரம்பித்தாங்க. ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை டெபாசிட் அங்கே அரசாங்கத்துக்கு கட்டணும். ஆனால் அந்த டெபாசிட்டே வேண்டாம், வைப்பு தொகை இல்லை, நாம் வந்து அது அரசே வைப்பு தொகையை கட்டி கொள்ளட்டும் என்று சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனை. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பித்ததா சொல்லுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. எல்லாம் வாயில் பேச்சு. ஒரு புறத்தில் கடனை நிறையா வாங்கிறது. இன்னொரு விஷயம், அருள்வளவன் சாருடைய இந்த இதில் சொல்கிறேன், மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு 18% ஜிஎஸ்டி போடுது, சரக்கு மற்றும் சேவை வரி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கு மட்டும் மாநில அரசு எவ்வளோ வரி போடுதுன்னு நினைக்கிறீங்க? 18% போடுறதே நம்ம கேள்வி கேட்குறோம், அது சரிப்பட்டு வராது. ஆனால் மதுவுக்கு ஏறத்தாழ 200% வரி போடுறாங்க. 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க. பராசக்தி படம் பார்ப்பவர்களே, உங்களை பராசக்தி காப்பாற்றட்டும். ஒரு நாளைக்கு 1,18 லட்சம் பேர் டெய்லி குடிக்கிறாங்க. இந்த 48,000 கோடியை வச்சு 200% வரியை வச்சு உலக வங்கியில் கடன் வாங்குறாங்க சார். ரீபேயிங் கெப்பாசிட்டி, எங்களால் நிறைய குடிக்கிறார்கள், அதனால் வட்டியை கொடுங்க, இந்த குடிக்கிற வட்டியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வட்டி கட்டிடுறோம். மாநில அரசு ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி வட்டி கட்டுது. வரக்கூடிய வருமானம் 3 லட்சம் கோடி. அதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் 1 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வரி வருது, வரி வருவாய். அதில் 1 லட்சம் கோடி அரசாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம்.
மீதி 2 லட்சம் கோடியை வச்சு நாம் நலத்திட்டங்கள் செய்கிறோம். அதில் ஒரு நாளைக்கு 1,18 லட்சம் பேரை குடிக்க வைத்து அழகு பார்க்குற இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நீடிக்கணும்னு நினைப்பாங்களா மக்கள்? இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்காம இருப்பதற்கு தான் பொங்கலுக்கு 3000, தீபாவளிக்கு 5000. ஐயா, யாரு காசு? யார் காசு? மக்களுக்கு. ஏன் போன வருஷம் கொடுக்கல? அதிமுக ஆட்சியில் இருந்த கடைகள் எவ்வளவு? குடிக்கிற கடைகள் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு 6000 கடைகள் இருக்குது. நாங்கள் வந்தால் கடையை குறைப்போம், நீங்கள் மாறாக கடையை கூட்டியிருக்கிறீங்க. இப்போ இந்த நிலைமைகள் இருக்குல்ல, இதுதான் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. இந்த அரசு என்னதான் மூலச்செலவை செஞ்சாலும் நம்ப தயாராக இல்லை. இதில் காங்கிரஸ் கட்சி உள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம தாவேகாவுக்கு போவோமா, இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம உள்ளேயே இருப்போமா என்று இருதலை கொல்லியாய் இருந்து மதில் மேல் பூனையாய் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்களே ஒழிய அவர்கள் கருத்து சொல்லுவதோ அல்லது ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்கிறதோ மாட்டேங்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய குழப்பங்களை முன் வச்சிருக்கீங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே தான் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி.